Students, welcome to Blue Star High Secondary School. This is your 10th standard biology class. Today we are going to talk about the unit number 22. The lesson topic is environmental management. Here environment which mean our surroundings. Here management which mean we want to manage the resources in a proper way. Then only they are retained in a larger period. Okay, they are helpful for the future generation also. For that purpose they are manage the environment. Here in this lesson today we are going to talk about the topics of wildlife and its conservation, soil erosion, renewable and non-renewable energy resources. Okay, here wildlife and its conservation. Wildlife na இந்த காட்டில் வாழ உயிரினம் சொல்லுவாங்க இல்லையா, that is the wildlife. அதை கன்சர்வ் பண்ணுறது, பாதுகாக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, that is the conservation. And soil erosion, மண் அரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, that is the soil erosion. Here renewable and non-renewable energy resources. Renewable அப்படின்னா அந்த எனர்ஜி ஒன்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுச்சுனாக்கா அதை திரும்ப என்ன பண்ண முடியும், ரீட்டைன் பண்ண முடியும். சில எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா அதை ரீட்டைன் பண்ண முடியாது. they may take millions of years. For an example, renewable energy na solar energy is a renewable. Okay, here non-renewable energy resources. For an example, coal and petroleum is non-renewable. Okay, so these are all the topic we are going to see today. First one is wildlife and conservation in a page number 317. Okay, here a wildlife and conservation, we already said that meaning. Here wildlife is refers to undomesticated animal are living in the natural habitat. Undomesticated, நம்ம வீட்டில் வளர்க்குற விலங்குகள் இல்லாமல் காட்டில் வாழற விலங்குகள் எல்லாமே என்னது, undomesticated தான். ஓகேவா, ஹியர் அதோடைய நேச்சுரல் ஹேபிடேட்டில் இருக்கிற அனிமல்ஸ். ஹியர் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட், these are all the some animals are living in this area and here without human habitation. Okay, so that is the what wildlife animals. Here they are decline in the wildlife population. Wildlife population ஒரு decline பண்றாங்க. Wildlife of India is the greatest natural heritage. Greatest natural heritage அப்படின்னா ஒரு பாரம்பரியம் சொல்லுவாங்க இல்லையா, ஹெரிட்டேஜ்னா அது. Exploitation of wildlife resources has been decreased in the global wildlife population between 52%. Okay, 1970 and 2014 இந்த இயர்ஸில் பார்த்தோன்னாக்கா 52% வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் குறைஞ்சி போச்சா. ஏன்னா வாட் இஸ் த மேஜர் ரீசன்ஸ் பார்த்தோன்னாக்கா எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். சில அனிமல்ஸை கில் பண்ணி அதை மேபி சேல் பண்ணுறதுக்காகவோ இல்லை இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் 52% அதோடைய பாப்புலேஷன் ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்கடா. ஓகே, ஹியர் தேர் கிவன் அ சம் சார்ட், some percentages also. Here over exploitation and shrinking of the forest cover area has a result in the animal become extinct. Over exploitation, animals ஓவரா யூஸ் பண்ண, அதாவது அதை ஹண்ட் பண்ணி யூஸ் பண்ண அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட் ஸ்ட்ரிங்கிங்னா இந்த ஃபாரஸ்ட் கவர் ஏரியா வந்து சுருங்கி போகிறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அர்பனைசேஷனுக்காக, ஓகேம்மா, அர்பனைசேஷனுக்காக என்ன பண்ணுவாங்க, வேறு ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது சிட்டிக்கு மூவ் ஆச்சு, அங்கே இந்த ஃபாரஸ்ட் கவரை தான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பில்டிங்கோ ஏதோ ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, அப்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறச்சா என்ன பண்ணுவோம், அங்கே இருக்க லிவிங் எல்லாமே அதனால் டேமேஜ் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ஏரியாவும் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். தட் இஸ் ஸ்ட்ரிங்கிங் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் ஏரியா ரிசல்ட் இன் தி அனிமல் பிகம் எக்ஸ்டிங்க்ட். எக்ஸ்டிங்க்ட்னா அழியக்கூட நிலைமை சொல்லுவாங்க இல்லையா, that is extinct. Some of the threatened and some of the verge in extinction. Some of the threatenedனா இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லீகலாக யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா, தட் இஸ் த்ரெட்டன்ட் அண்ட் வெர்ஜின் எக்ஸ்டென்ஷன்னா அழியக்கூடிய நிலைமையில் இருக்குது சில ஸ்பீஷியஸ்ன்னு சொல்கிறாங்கடா. ஓகே, அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி எய்ம் ஆஃப் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட். இப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணனாக்கா அது எப்படி மேனேஜ் பண்ணலாம், அதுக்குன்னு சில எய்ம்ஸ்லாம் கொடுக்குறாங்கடா. ஃபர்ஸ்ட் ஒன், டு கண்ட்ரோல் அண்ட் லிமிட் தி எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஸ்பீஷியஸ். ஒரு அனிமல் ஸ்பீஷியஸை ஹண்ட் பண்ணுறாங்கன்னா அதை என்ன பண்ணுமா, கண்ட்ரோல் அண்ட் லிமிட்டட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணானாக்கா அதோடைய ஜெனரேஷனும் ரீட்டைன் ஆகும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், தி ப்ரிசர்வ் தி பிளான்ட் அண்ட் அனிமல் ஃப்ரம் தி எக்ஸ்டிங்ஷன். என்னென்ன அழியக்கூடிய நிலைமையில் விலங்குகளோ இல்லை பிளான்ஸோ இருக்குதோ அதை என்ன பண்ணணுமா, ப்ரிசர்வ் பண்ணணும், which means கன்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்கடா. ஓகே, அண்ட் ஹியர் மெயின்டெனன்ஸ் தி த்ரெட்டன்ட் ஸ்பீஷியஸ் டு ப்ரொடெக்ட் தி ஸ்பீஷியஸ் விச் ஆர் வெர்ஜின் எக்ஸ்டிங்ஷன். அழியக்கூடிய நிலைமையில் இருக்க ஸ்பீஷியஸையும் இல்லீகலாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா சில அதாவது இல்லீகலாக ஹண்ட் பண்ணுறாங்க இல்லையா சில அனிமல்ஸையும், அதே மாதிரி அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணால் அந்த ஸ்பீஷியஸை ப்ரிசர்வ் பண்ணலாம். Okay, next one, preserve the endangered species. Endangered condition irukka species preserve பண்ணனும். And to study the ecological relationship of plant and animal in natural habitat.
ஓகேவா, அதை பற்றி என்ன பண்ணணும், நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஹண்டிங் அண்ட் பவுச்சிங் ஷுட் பி ப்ரொஹிபிட்டட். ஹண்டிங் அண்ட் பவுச்சிங், வேட்டையாடுதலோ அதை என்ன பண்ணலாம், தடை பண்ணலாம், தட் இஸ் ப்ரொஹிபிட்டட். ஓகே, அண்ட் ஹியர் establishment of natural parks, wildlife sanctuaries and protected area of biosphere reserves. Establishment of natural park. National parksலாம் எதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நேஷ்னல் பார்க்ஸில் அந்த அனிமல்ஸை அதோடைய நேச்சுரல் கண்டிஷன்லேயே வச்சு லிவ் பண்ணலாம். அப்போது அந்த ஹண்டிங்கும் குறையும், அதே சேம் டைம் அந்த நேச்சுரல் கவர்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதும் குறையும். ஓகேமா, தட் இஸ் நேச்சுரல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ். சரணாலயம்லாம் இருக்கு இல்லையா, தட் இஸ் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியா ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இந்த ஃபாரஸ்ட் கவர்ஸ் ஏரியாலாம் ப்ரொடெக்டட் ஏரியான்னு இருக்கும்டா. அங்கே போய் நம்ம எந்த ஒரு பிளான்ட்டையோ ஒரு அனிமலையோ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சில ஏரியாஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, தட் இஸ் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஓகே, ஸோ திஸ் ஆர் ஆல் தி சம் எய்ம்ஸ் ஆஃப் wildlife management. Okay, and next one they are given a wildlife. Next one is a do you know part in a page number 317. Here a do you know part they are given a Jim Corbett a national park was first to be established in 1936 in Uttarakhand in India. இந்தியாவில் ஒரு நேஷ்னல் பார்க்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கடா. இந்த இயர் பார்த்தோம்னாக்கா 1936 உத்தரகாண்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. மேஜர் எய்மே என்னதுன்னா டு கன்சர்வ் தி வைல்ட் லைஃபை கன்சர்வ் பண்ணுறதுக்காக தான் ஜஸ்ட் தேர் எஸ்டாப்ளிஷ் இன் 1936 நேஷ்னல் பார்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் ஹியர் மொத்தமாக இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா தேர் ஹேவிங் 15 பயோஸ்பியர். ஓகேவா, பயோனாலே என்னது, லிவிங் திங்ஸ் தானே. இந்த ஸ்பியர்ஸ் எத்தில் பயோஸ்பியர்ஸோடைய ரிசர்வ்ஸ் பார்த்தோம்னாக்கா 15 இருக்குது. ஓகேவா, இந்தியாவில். ஆனால் நீல்கிரியில், தமிழ்நாட்டில் இருக்க நீல்கிரின்ற ஒரு ஏரியாவிலையும் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கடா. ஓகே, அண்ட் ஹியர் சேம் லைக் தட் தே ஆர் கிவன் ஒன் ஆக்ட் ஆல்சோ, தி வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972. Okay, they may ask in a 1 month, just write it in your observation. In 1972, Wildlife Protection Act was established. A major aim பார்த்தோம்னா prohibit the killing and hunting of specialized animal. Okay வா, அந்த தடை செய்கிறாங்க, அந்த கில் பண்ணுறதோ ஹண்ட் பண்ணுறதோ ஒரு குறிப்பிட்ட அனிமல்ஸை, டைகர்ஸ் இருக்கு இல்லையா, சேஃப் டைகர்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அந்த அனிமல்ஸை கில் பண்ணுறதை சுத்தமாக ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க. அண்ட் கான்ஸ்டிடியூட்டிங் சான்ச்சுரிஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பெஷல் ஸ்கீம்லாம் கொண்டு வராங்க. ஓகேம்மா, என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு வராங்க இந்த ஆக்ட் படி. ஓகேம்மா, நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஜூஸு அத்தாரிட்டி ரெக்கக்னைஸோட ஒரு ஜூலாம் ஓப்பன் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் தி ரெகுலேட் ஆர் ப்ரொஹிபிட் தி ட்ரேட் வில் பி அனிமல். அந்த அனிமலை வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அதையுமே ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எந்த ஆக்ட் படினா வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இன் 1972. ஓகேம்மா, சேம் பேஜ் நம்பர் 317 கொடுத்துருக்காங்கடா. டூ யூ நோ பாட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் is the organization involved in conservation of wildlife. Organization என்னது, ஒரு group of people ஒரு சேம் எய்மோட ஒர்க் பண்ணுறது தான் என்னது, ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். இங்கே ஆர்கனைசேஷன் எதுக்காக ஆர்கனைசேஷன் கொண்டு வராங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃபை கன்சர்வ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ஆர்கனைசேஷனில் பார்ப்போமா, இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்தியா லெவலில் ஒரு போர்ட் கிரியேட் பண்ணுறாங்க. தட் இஸ் இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். அண்ட் நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சர். அப்போது இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா நேச்சருக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்கடா. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன். ஓகேம்மா, வேர்ல்ட் கன்சர்வேஷன் யூனியன், தட் இஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆக்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சரையும் நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் கன்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ். இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இல்லீகலாக என்ன பண்ணுவாங்க, அனிமல்ஸை சில டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக சில ஆர்கனைசேஷன்ஸ். அண்ட் ஹியர் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி, சேம் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஓகே, அதுக்காக பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா in Dehradun. Okay da, so these are all the some organization involved in wildlife. Here the next one is do you know part in a page number 317. Here they are given a Rathika Ramasamy, a native of Venkatachalapuram village. Okay ma, and she is a Rathika Ramasamy, a native from Venkatachalapuram village, a Theni district in Tamil Nadu, was first woman in India to strike on international reputation as a wildlife photographer. இவங்க தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் உமன்.
ஓகேவா. ஹர் பேஷன் இஸ் டுவர்ட்ஸ் தி பேர்ட் ஃபோட்டோகிராஃபி. அவங்களுடைய பேஷன் என்னமா, அவங்களுடைய வைல்ட் லைஃப்பில் இருக்க பேர்ட்ஸை ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது தான்டா. ஓகேவா. பேஸ்ட் ஆன் தட் எ ஃபோட்டோ புக் ஆன் வைல்ட் லைஃப் அ டைட்டில் தி பெஸ்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் இயர் பப்ளிஷ்ட். ஓகேவா. எந்த இயர் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா இன் 2014. ஓகே. அண்ட் ஹியர் next one is soil erosion. Okay, so that's it for an wildlife conservation. I hope you have to understand that what is the wildlife conservation. Just here aim of wildlife management. This is an important homework to you. Just write in your classwork note. This is your homework. And next topic is soil erosion. Okay ma, let me see that what is the soil erosion. Here soil erosion மண் அரிப்புன்னு சொல்லுவாங்களே, that is the soil erosion. A definition கேட்குறாங்க பாருங்க. Removal of upper layer of soil by wind and water is called soil erosion. upper layer இருக்கு இல்லையா, நம்மளுக்கு கண்ணில் தெரிய மேல் பரப்பு மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, that is the upper layer of soil ஒரு ஹை விண்டுனாலேயோ இல்லை வாட்டர்னாலேயோ, there is a flood வந்ததுனாலேயோ அடிச்சுட்டு போகிறதா என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாயில் எரோஷன் சொல்லுவாங்கடா. ஓகே. அண்ட் ஹியர் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். ஏஜென்ட்ஸ்னால் யாருன்னா, யார் அந்த ஒர்க்கை பண்ணுறாங்களோ that is the agents. ஓகேவா. என்னென்ன ஏஜென்ட்ஸ்னால சாயில் எரோஷன் நடக்குது பார்க்கலாமா. ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன் ஆர் ஹை வெலாசிட்டி ஆஃப் wind, air currents, flowing water, landslide, human activity, deforestation. deforestation அந்த ஃபாரஸ்ட் கவரை ரிமூவ் பண்ணிட்டு ஃபாரஸ்ட் ஏரியாவை அழிக்கிறது. ஓகேம்மா. அண்ட் ஃபார்மிங் அண்ட் மைனிங். ஃபார்மிங்காகவும் இல்லை மைனிங் இந்த சுரங்கம்லாம் தோண்டுவாங்களே அதுக்காகவும். அண்ட் ஓவர் கிராசிங் பை கேட்டில். கேட்டிலோடைய ஓவராக அந்த கேட்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஓவராக அங்கே இருக்க ஃபாரஸ்ட் கவர் ஏரியாவை அதோடைய ஃபுட்டுக்காக எடுக்கிறதுனாலே என்ன ஆகலாம், மேபி சாயில் எரோஷன் வரலாம்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஆர் ஆல் தி சம் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில் எரோஷன். அப்படி சாயில் எரோஷன் ஆனாக்கா அதை எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் வாட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில் எரோஷன். ஹியர் ரீடைன் ஆஃப் வெஜிடேஷன் கவர் ஸோ தட் சாயில் இஸ் நாட் எக்ஸ்போஸ். ரீடைன் ஆஃப் வெஜிடேஷன் கவர். வெஜிடேஷன் கவர்னா ஒன் பிளான்ட் பண்ணோன்னாக்கும் பிளான்ட் நட்டோனாக்கா என்ன ஆகிடும், அதோடைய ரூட் பார்ட்டே அதை கிரிப் பண்ணி வச்சுக்கும். அப்போது தட் இஸ் தி ரீடைன் ஆஃப் வெஜிடேஷன் கவர். தட் இஸ் தி ரீடைன். ஓகேவா. பிளான்ட்டை என்ன பண்ணணுமா, அந்த சாயிலில் ரீடைன் பண்ணி இருக்கணும். அப்போ தான் அது என்ன பண்ணும், சாயிலை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். அப்போது சாயில் எரோஷன் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். அண்ட் ஹியர் கேட்டில் கிராசிங் ஷுட் பி கண்ட்ரோல்டு. கேட்டில் கிராசிங் பண்ணாலும் அது கண்ட்ரோல்டு மேனரில் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் ஹியர் கிராப் ரொட்டேஷன் அண்ட் சாயில் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் தி சாயில் ஆர்கானிக் மேட்டர். கிராப் ரொட்டேஷன், ஒரே ஒரு சாயில் சர்ஃபேஸ் ஏரியா இருந்ததுன்னா சேம் பிளான்ட்டையே திரும்ப நம்ம கல்டிவேட் பண்ணாமல் சாயில் ரொட்டேஷன், இப்போ சுகர் கேன் போட்டோம்னா நெக்ஸ்ட்டு பேடி, அந்த மாதிரி சாயில் க்ராப் ரொட்டேஷன் பண்ணோம்னாக்கா சாயிலோடைய அந்த ஃபர்டிலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே சேம் டைம் ஆர்கானிக் மேட்டர் ரீட்டைன் ஆகும். சாயில் எரோஷன் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியர் ரன் ஆஃப் வாட்டர் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் த கேட்ச்மெண்ட். நீர் தேக்கம் சொல்லுவாங்களே, தட் இஸ் வாட்டர் கேட்ச்மெண்ட் சொல்லுவாங்கடா. அந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சோம்னாக்கா அது என்ன ஆகாது, வாட்டர் ஃப்ளோட் ஆகாமல் இருக்கும், ரன் ஆஃப் அதாவது ஓடி போகாமல் இருக்கும். இப்போ ஓடி போகிற போது தான் என்ன ஆகும், சாயிலே அடிச்சுட்டு போகும் இல்லையா. அப்படி இல்லாமல் நீர் தேக்கம் மாதிரி கட்டி வைக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியர் ரீஃபாரஸ்டேஷன் அண்ட் ட்ரேசிங் அண்ட் கவுண்டர் பிளக்கிங். ரீஃபாரஸ்டேஷன் பிளான்ட்டை திரும்ப நடுறது அண்ட் கவுண்டர் பிளக்கிங் அதையும் என்ன பண்ணோம்னாக்கா ஜஸ்ட் யூ வாண்ட் டு ப்ரிவெண்ட் தி சாயில் எரோஷன் சொல்கிறாங்க. அண்ட் ஹியர் அ wind speed can be controlled by planting of tree in the form of shelter belt. wind speed can be controlled அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டென்ஸ் ஃபாரஸ்ட் இருந்ததுன்னா அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்னால சாயில் சர்ஃபேஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. அப்போது மேலே இருக்க பிரான்ச்சஸ் மட்டும்தான் என்ன ஆகும், ஜஸ்ட் ஷேக்கிங் இல்லையா. அப்போது ஷெல்டர் பெல்ட் மாதிரி அந்த பிளான்ட்டோடைய கவர் ஆக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்கடா. ஸோ திஸ் ஆர் ஆல் தி சம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில் எரோஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி renewable and non-renewable energy resources. Okay, so that's it for a soil erosion. And here a last topic is renewable and non-renewable energy resources. I'm already said that what is the meaning for a renewable and what is the meaning for a non-renewable. In a page number 318 they are given a renewable and non-renewable energy resources. Here energy is an important input for the டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்புட் என்ன தான் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. எனர்ஜினா நம்பர் ஆஃப் எனர்ஜிஸ் இருக்குது. ஓகேம்மா. கரண்ட் விண்ட் எனர்ஜி இருக்குது, வாட்டர் எனர்ஜி இருக்குது, சோலார் எனர்ஜி இருக்குது, நம்பர் ஆஃப் எனர்ஜிஸ் இருக்குது. இப்போ இது இன்புட் டெவலப்மெண்ட்டுக்கு இன்புட்டாக ஒரு மேஜர் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியர்
Expansion of possible energy resources has been directly related with the pace of agriculture, industrial development, every part of the world. Expansion of possible energy. எவ்வளோ என்னென்ன எனர்ஜியை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அது டைரெக்டாக ரிலேட்டடானதான். எதுக்கு என்ன பேசி பார்த்தோம்னாக்கா அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் என்னென்ன கைண்ட் ஆஃப் எனர்ஜி யூஸ் ஆகும்னா வாட்டர் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, ஓகேமா, and wind energy. Number of energy will be used in the agriculture and industrials also for the development of every part of the world. க்கு நம்ம என்ன எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா both renewable and non renewable energy resources தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Okay, here we already say that energy are classified as two things, renewable and non renewable. Here first one is non renewable and exhaustible energy resources. Exhausted which means தீர்ந்து போகக்கூடியன்னு சொல்லுவாங்களே, that is the exhaustible energy resources. Here energy obtained from the source that cannot renew themselves. அதனால் என்ன பண்ண முடியாதான், அதை புதுப்பிச்சு கொள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. that is the renew themselves over a short period of time is known as non-renewable energy resources. Okay, a short period of time, ஒரு 1 month 2 month என்ன பண்ண முடியாது, அதை renew பண்ணிக்க முடியாது. It may take millions of years. For an example, here they are given us some example of non-renewable energy resources: coal, petroleum, natural gas and nuclear power. Here coal and petroleum, natural gases, nuclear power இது எல்லாமே திரும்ப ரீட்டைன் ஆகணும்னா அதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் தேவைப்படும். ஓகேமா, ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் அதனால் ரினியூ பண்ணிக்க முடியாது. ஃபார் தட் ரீசன் ஒன்ஸ் இது எக்ஸாஸ்ட் ஆச்சானா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் தேவைப்படும் திரும்ப வரதுக்கு. அப்போ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முடியுமே இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு எல்லாமே லாகிங்காக தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ தட்ஸ் வை தே ஆர் சேட் அஸ் ஏ நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். திஸ் ஆர் அவைலபிள் இன் ஏ லிமிட்டட் அமௌண்ட் இன் nature. Okay, so this is what a non-renewable energy resources. And here next one is these conventional energy resources account for 90% of the world production of commercial energy and the nuclear power account of 10%. Okay, and here resources account for 90% in the world productions. World productions la 90% தேவைப்படுதுனா commercial energy nuclear power உடைய accounts எவ்வளவு இருக்குனா 10 power னு சொல்றாங்கடா. Okay, and here next one is renewable inexhaustible energy resources. renewable inexhaustible இது என்ன ஆகாதா, தீர்ந்து போகாதது, அதான் inexhaustible னு சொல்வாங்க. ஓகேவா, here this energy or resources are available in a unlimited amount in nature. unlimited amount சில கவுண்டில் இல்லை, இது அன்லிமிட்டடாகவே இருக்குது, நேச்சுரலில் இருக்குது. they can be renewed over a short period of time. இது என்ன 1 month 1 week அப்படி என்ன பண்ணிக்கலாமா, அதை ரினியூ பண்ணிக்கலாமா, சரியா. this compress the vast potential of a non-conventional energy resources which include என்னென்ன kind of energy resources பார்க்கலாமா. பயோஃபியூவல்னா மேனூர் இருக்கு இல்லையா, கவுடங் இருக்கு இல்லையா, அது மூலயமா ஃபியூவலை ப்ரிப்பேர் பண்ணுறது, தட் இஸ் தி பயோஃபியூவல். அண்ட் பயோமாஸ் எனர்ஜி சேம், லிவிங் திங்ஸ், அதாவது டெட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி, லிவிங்கோடைய டெட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூவல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவுடங் இருக்குது. ஓகேவா, கவுடங்குன்றது லிவிங் திங்ஸோடைய வேஸ்ட் ஒன். ஓகேவா, அண்ட் சேம் லைக் தட் ஒரு சின்ன மைக்ரோப்ஸை வச்சு கூட என்ன பண்ணலாம், அதை வந்து டீகம்போஸ் பண்ணிவிட்டு அதை வந்து என்னவா மாற்றலாமா, கேஸஸாக சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா, அதர்வைஸ் ப்ரிசர்வ் பண்ணி என்னவாக்கலாம், கேஸாக சேஞ்ச் பண்ணலாம். இது எல்லாமே என்ன நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தானே. அப்போது அன்லிமிட்டட் அமௌண்ட்டில் இந்த மாதிரி நம்ம பயோகேஸை அடிஷ்னலாக கோல் அண்ட் பெட்ரோலுக்கு அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹியர் geothermal energy, water energy, hydroelectric energy and tidal energy, solar energy, wave energy and wind energy. Okay, so these are all the some energy are present in the nature in unlimited amount. Okay, and here next one is fossil fuel. Just see this is the fossil fuel. Here fossil fuel are found inside the earth crust. fossil fuel எங்கே இருக்காண்டா, inside the earth crust சொல்கிறாங்க. here this is an impression. ஓகேவா, ஒரு டெட் மெட்டீரியல் அதாவது ஒரு ஆர்கானிசம்ஸ் டெட் ஆன உடனே அதோடைய இம்ப்ரெஷன் வந்து காஸ்ட் அண்ட் மோல்டிங்னு நம்ம ஏற்றே படிச்சிருக்கோண்டா. ஓகேவா, காஸ்ட் அண்ட் மோல்டிங் விச் மீன் திஸ் இஸ் தி காஸ்ட் அண்ட் மோல்டிங், அதோடைய இம்ப்ரெஷன் வந்து ப்ரிசர்வ் ஆகுது இல்லையா. ஓகே, அண்ட் ஹியர் திஸ் எனர்ஜி ஆர் ரிச் சப்ஸ்டன்ஸ் ஃபார் by the natural process such as anaerobic decomposition or buried the dead organism over the millions of years. என்ன சொல்றாங்கன்னா anaerobic which mean absence of the air. ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஓகேவா, அது அனிமல்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டீப் சீலையோ இல்லை ஒரு
ஒரு ராக் ஏரியாவில் என்ன ஆச்சுன்னா டெட் ஆகிட்டு ப்ரிசர்வ் ஆகிடுச்சு. ஓகேம்மா, டியூ டு தர் ஹை ப்ரெஷர்னாலேயோ இல்லை ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்னாலேயோ தேர் இஸ் நோ ஏர் போகிறதுக்கு வே கிடையாது. ஓகேம்மா, அப்போ ஹை ப்ரெஷர் இருக்குது. இந்த ஆர்கனிசம்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா இந்த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறமா ஜஸ்ட் தே ஆர் கன்வெர்ட் ஆஸ் எ ஃபியூவல்ஸ். ஓகேவா, அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபாசில் ஃபியூவல்னு சொல்கிறாங்கடா. ஓகே, அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் as the accumulation a sediment layer produce the heat and pressure. Okay, here நம்ம என்ன சொன்னோம், ஃபாசில் ஃபியூவல் எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஒரு டெட் ஆர்கானிசம்ஸ் ஹை ப்ரெஷர்னால திஸ் தேர் கன்வெர்ட் as a fossil fuel சொல்லுமா. just see this accumulation of sediment layer. அது என்ன ஆகிடும், டெட் ஆனதுக்கப்புறம் அது மேலே லேயர் வந்து செடிமெண்ட் ஆகிட்டே இருக்கும், இன்னும் இயர்ஸ் கணக்கில் செடிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் டியூ டு தி ப்ரொடியூஸ் ஆஃப் ஹீட் அண்ட் ப்ரெஷர். அப்படி செடிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் போது என்ன ஆகும், ஹை ஹீட் அண்ட் ப்ரெஷர் வந்து அது மேலே இருந்துகிட்டே இருக்கும். ரிமைனிங் தி ஆர்கானிசம்ஸ் இஸ் கிராடுவலி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு ஹைட்ரோகார்பன்ஸ். எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஹைட்ரோகார்பன்ஸாக என்ன ஆகிடுமா, அந்த டெட் ஆர்கானிசம்ஸ் கன்வெர்ட் ஆகிடும் இன்னும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு ஆஃப்டர்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா, இதை பெட்ரோலியம், கோல் அண்ட் நேச்சுரல் கேஸஸ். திஸ் இஸ் ஹியர் coal, petroleum and natural gases. Okay, and here next one is coal and petroleum. Coal and petroleum எப்படி form ஆகுது சரியா, see this diagram. Okay, and here coal and petroleum are natural resources. They are called fossil fuel as they are formed from the degradation of biomass buried deep under the earth millions of years ago. Okay, for an example, dinosaurs. Okay, dinosaurs na millions of years ago la irundha ஒரு animals. ஓகே, இது என்ன ஆகிடுச்சு, டெட் ஆகிட்டாலோ இல்லை இங்கே சீல இருக்க அனிமல்ஸ் எல்லாம் டெட் ஆகிட்டாலோ அது என்ன ஆகாதுன்னா வெளியே யாரும் அதை போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க சரியா. அப்போது அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த லேயர்ஸில் தான் வந்து செடிமெண்ட் ஆகும். கண்டினியூஸாக அந்த வேவ்ஸ்னால என்ன ஆகும்னா லேயர்ஸ் வந்து அது மேலே கவர் பண்ணிகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக கவர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இங்கே ஹீட் இருக்கும், தேர் இஸ் நோ எனி ஏர்வேவும் இருக்காது. அதே சேம் டைம் ஹை ப்ரெஷரும் இருக்கும். அந்த ஹை ப்ரெஷர், ஹீட்டு அண்ட் anaerobic respiration-னால they are just converted in the form of coal and petroleum. இந்த டெட் ஆர்கானிசம்ஸ் தான் என்னவாகுமா, coal and petroleum கன்வெர்ட் ஆகும்னு சொல்கிறாங்கடா. ஓகேவா, அண்ட் ஹியர் ஓஷன் 50 to 100 millions years ago-ல ஒரு டெட்டான ஆர்கானிசம்ஸாக நம்மளுக்கு இப்போ coal and petroleum கிடைச்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் do you know and case study of Taj Mahal in page number 390. Okay, now do you know part, India has the third largest consumer of crude oil in the world after United States and China. Okay, this is one marks. India is the third largest consumer. என்னது கன்சியூம் பண்ணுறாங்கன்னா crude oil இருக்கு இல்லையா, அதை ஃபியூவல் இருக்கு இல்லையா, அதை கன்சியூம் பண்ணுறாங்கடா. ஓகேம்மா, ஆஃப்டர் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சைனாவுக்கு அப்புறமா தேர்ட் பிளேஸில் யார் ப்ளே பண்ணுறாங்கன்னா இந்தியா. ஓகே, அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி கேஸ் ஸ்டடி ஆஃப் தாஜ்மஹால். கேஸ் ஸ்டடி ஆஃப் தாஜ்மஹால் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு ஒரு பர்சன்ஸ் இருக்காங்கன்னா ஒரு பிஹேவியர்ஸோ அதை பற்றி அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு என்ன ரெமடிஸ் கொடுக்கலாம் அதை பற்றி ஒரு ரெக்கார்ட் ரெடி பண்ணுறதா கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்கடா. அண்ட் ஹியர் கேஸ் ஸ்டடி அபவுட் தி தாஜ்மஹாலை பற்றி பண்ணுறாங்க. ஓகே, ஹியர் தாஜ்மஹால் இஸ் ஒன் ஆஃப் தி 7 wonders. We know that the world and is located in Agra, Uttar Pradesh. It is built with white marble. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, ஒயிட் மார்பிள்ஸ்னால தான் பில்ட் பண்ணப்பட்டது. அண்ட் ஹியர் தி மதுரா ஆயில் refiners owned by the India Oil Corporation present around this area. அதாவது அந்த உத்தரப்பிரதேஷ் இருக்கு இல்லையா, அது சுற்றி என்ன இருக்கா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. த ஏரியா ப்ரொடியூஸ் தி சல்ஃபர் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு. அந்த ஏரியாவில் சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் ஆக்சைடுனால என்ன ஆகுதுன்னா ஒயிட் மார்பிள்ஸ்னால பில்ட் பண்ணப்பட்ட அந்த தாஜ்மஹால் just they are white marble become turn yellow due to the air pollutions. Okay va, white marble yellow va change ஆயிடுச்சு ஏன்னா air pollutionsனால. The government of India has stepped to emission standard around the monument இந்த நினைவு சின்னம் சொல்லுவோம் இல்லையா, that is the monument. Okay, to protect it from the damages. அப்போது தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செட் தி எமிஷன் ஸ்டாண்டர்ட்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா அது வந்து எமிட் ஆகிற கெமிக்கல்ஸோடைய லெவல்னு ஒன்று இருக்குடா. ஓகேவா, அதை ப்ராப்பராக மெஷர் பண்ணி தான் என்ன பண்ணணும், எமிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த லெவலில் எமிட் பண்ணால் இங்கே சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் பீப்புளுக்கு எதுவும் டேமேஜ் இல்லை அப்படின்னு அவங்க என்ன பண்ணணும், ஒரு இன்ஸ்பெக்ஷன்ஸ் மாதிரி வந்து அப்சர்வ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்போது அந்த மாதிரி கொடுத்தோன்னாக்கா அந்த ஒரு
நினைவு சின்னம் தானே தாஜ்மஹால், அதை ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்கடா. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் அ கேஸ் ஸ்டடி ஆஃப் தாஜ்மஹால். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி step to conserve coal and petroleum. Okay, if electricity is saved, it will in turn reduce the use of coal. Electricity save பண்ணோம்னாக்கா கோலை burn பண்ணி தான் நமக்கு மோஸ்ட் எலக்ட்ரிசிட்டி வருது இல்லையா? அப்போ கோலோடைய யூசஸும் ரெடியூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், யூசிங் ஆஃப் பைசைக்கிள் ஃபார் கவரிங் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் யூசிங் கார்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் ஆர் மோட்டார் சைக்கிள்ஸ். ஓகேவா? யூசிங் ஆஃப் பைசைக்கிள், நம்ம நியரஸ்ட் பிளேஸில் போகும்போது ஒரு மோட்டார் பைக்ஸோ ஒரு ஸ்கூட்டரோ எடுத்துகிட்டு போகாமல் நம்ம பைசைக்கிளே யூஸ் பண்ணால் நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது இல்லையா? அதே சேம் டைம் ஹெல்த்துக்கும் நல்லது, அட் த சேம் டைம் கோல் அண்ட் பெட்ரோலியமும் சேவ் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியர் யூசிங் ப்ரொசீஜர் ஆஃப் pressure cooker can reduce the consumption of kerosene and LPG while cooking food. Using pressure cookers, pressure cooker யூஸ் பண்ணுறச்ச அதோடைய நார்மல் குக்கிங் பண்ணுற ஒரு வெசல்ஸை வச்சு குக் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரெஷர் குக்கரில் வச்சு குக் பண்ணுறதுக்கும் என்ன ஆகும்னா டைம் வந்து சேவ் ஆகும். அட் த சேம் டைம் பார்த்தோம்னாக்கா எல்பிஜி அண்ட் கெரோசின்ஸோடைய யூஸஸும் என்ன ஆகுமா சேவ் ஆகும். அண்ட் நாட் ஓன்லி தட், ஹியர் சோலார் குக்கர் அண்ட் சோலார் ஹீட்டர் கேன் பி யூஸ்டு டு whenever it possible. சோலார் குக்கர் இருக்கு இல்லையா, சூரிய அடுப்புன்னு சொல்லுவாங்க, திஸ் இஸ் சோலார் குக்கர். அண்ட் சோலார் ஹீட்டரும் என்ன பண்ணலாமா, எந்தெந்த இடத்துல பாசிபிள்ஸ் இருக்கோ அங்கே யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியர் மோட்டார் வெஹிக்கிள் ஷுட் பி டிசைன் வித் தி ஃபியூவல் எஃபிஷியன்ட் என்ஜின் to increase the efficiency and reduce the air pollutions. சில என்ஜின்ஸ்லாம் பார்த்தோம்னாக்கா அதிக லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கோல் அண்ட் பெட்ரோலியம் கன்சியூம் பண்ணும். ஓகேவா? சில என்ஜின்ஸ்லாம் பார்த்தோம்னாக்கா ஜஸ்ட் they are taken a limited amount. Like that we want to adapt it and reduce the air pollution also. Okay, so that's it for today class. I hope you have to understand to that. Just write the steps of conservation and coal petroleum as it same. Here I am already saying aims of wildlife management also. Just write in your class work note. No need to write anything in your observation note. And I say some of the homeworks to you. Just write that only. Okay, mas. Thank you. We'll see the remaining topic for our next class. Thank you.